இப்போ நைட்டு 9:30 மணி. இது வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையுமே நடக்கலை. இப்போ வரைக்கும் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது. வீடு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம், யாரையுமே நாங்கள் பார்க்கல. எந்த சத்தமும் கேட்கல. பயமுறுத்துற மாதிரி நிழலோ காற்றோ எதுவுமே இல்லை. எந்த பேயுமே வரல. அப்புறம் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சல்லு. இவ இப்போ சரக்கு அடிச்சு நல்ல போதையில இருக்கா. இதுக்கு மேல அதிகமா பேசின இந்த பாட்டை வச்சு மண்டையை ஒடிச்சிருவேன். அடிப்பாளம். அப்புறம் இங்க இன்னொருத்தர் இருக்காரு, நம்மளுடைய மிஸ்டர் ஆதித்யா. இவன் நல்லா குடிச்சு போதையில மட்டையா இருக்கான். போட்ல காலியான பிறகும் அவனுக்கு அது கீழே போடவே மனசு இல்ல. பேசாம நீ பேசாம இருடா. பாட்டிலும் காலி, நானும் காலி. நம்ம பார்ப்போம் நடுராத்திரியில் என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம நினைச்ச என்டர்டெயின்மெண்ட்டும் கிடைக்குமான்னு பார்ப்போம். நீங்க எல்லாருமே எங்க கூட என்டர்டெயின்ட் ஆவீங்க. என்டர்டெயின்மெண்ட் தோ இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். யாரா இங்க இருக்கிறது? இப்போ டைம் 10 ஆச்சு. நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? என்னமோ பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை. நாம இங்க வந்திருக்கிறது எக்ஸ்பெக்டேஷனுக்காக. நீங்க நல்லா குடிச்சிட்டு வேற பண்ணிட்டு இருக்கீங்க. பாருங்க இவங்களோட காதல் காளி ஆட்டத்தை. பாருங்க, நல்லா பாருங்க. மரியாதையா கேமரா எடுத்துறீங்கன்னு போயிடு. போன்னு சொல்றேன்ல. பயப்படுற மாதிரி இங்க ஒன்றும் இல்லைனாலும் நம்ம எல்லாருக்கும் இதோட பயங்கரமான விஷயத்தை பார்க்கலாம். காஸ்டிங் ரூபலும் செக்ஸி சொல்லும். அப்புறம் நான் ஆதித்யா கேமராமேன். செக்ஸ் டிவி. இதை நல்லா பாருங்க. சூப்பரா இருக்குப்பா. ஏன்னா தலகாணி மட்டும்தான் இருக்கு. ஓ, பக்கத்துல இருக்குங்களா? நல்ல கொண்டாட்டம். டேய் அறிவு கெட்டவனே, அங்கதான் நிறைய ரூம் இருக்குல்ல, அங்க போய் உன்னோட டாக்குமெண்ட்ரி வேலை எல்லாம் பாரு. இங்க எதுக்குடா வர? நான் போறேன், நீங்க இங்கேயே இருங்க, நானே போயிடுறேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். உங்க எல்லாருக்கும் இதை பார்க்க எப்படி இருக்கு? டேய் அறிவு கெட்டவனே, இது நம்மளுடைய செக்ஸ் எக்ஸ்பெடிஷன் கிடையாது. போ, இங்கேருந்து போன்னு சொல்கிறேன்ல. போடா. சரி சரி, நான் போயிடுறேன்ப்பா, போயிடுறேன். போகிறேன்.